இங்க எப்பவும் போல ஈஸ்வரி மறுபடியுமே சாப்பிடும்போது எழில் கிட்டையும் அமிர்தா கிட்டையும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தையா இருந்தா அவங்க அந்த இடத்துல வந்து சர்வே ஆகி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 குழந்தை இருந்தா தான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதுதான் சரி அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க எழிலுமே பாட்டி ஆகட்டும் பாட்டி கொஞ்ச நாள் ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருமே எவ்வளவு சமாளிக்க பார்க்குறாரு. ஆனா இந்த பக்கம் வந்து என்னதான் எழில் சமாளிச்சாலும் அந்த விஷயத்துல ஈஸ்வரி ஒத்து வர்ற மாதிரி தெரியல. அவங்க மறுபடியும் எகிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இதை கவனிச்சிட்டு இருக்க பாக்கியாவும் இங்க கோபியை பார்த்து பயங்கரமா முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான். ஒழுங்கா இந்த விஷயத்துல தெளிவான முடிவு எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இப்ப பாருங்க என் பசங்களை இந்த வீட்டுக்கு கொண்டு வர வச்சு மறுபடியும் உங்க அம்மா கையால இப்ப என் பசங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா முறைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா கோபியுமே இங்க அவங்க அம்மா கிட்ட அம்மா இப்போதைக்கு அந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம், நம்ம ஹாலுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்பவே கேஷுவலா அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரியை கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரியுமே சரி ஏதோ நீ சொல்ற அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி கிட்ட டைரக்டா எழிலுமே தனியா பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்கப்பா நீங்க சொன்னதுனாலதான் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக மட்டும்தான் வந்தேன். ஆனா நான் இந்த வீட்டுக்கு வராம இருந்ததுக்கான முக்கியமான காரணம் யாரு தெரியுமா? பாட்டி மட்டும்தான். பாட்டி எப்ப பார்த்தாலும் என்னோட தாட்டை எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க இடத்துல இருந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் நான் வந்து நிறைய நேரம் வேலைக்கு போயிருவேன். அமிர்தா மட்டும் தான் வீட்டுல இருப்பா. அமிர்தா கிட்ட இந்த மாதிரி ஏதாவது பாட்டி பேசி அமிர்தா கஷ்டப்பட்டா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பொறுப்பு நீங்க தான். கண்டிப்பா அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரத்தில் கோபியுமே இந்த விஷயத்தை பத்தி நம்ம அம்மா கிட்ட முதல்ல வந்து எச்சரிக்கை பண்ணிடணும். ஏன்னா நம்ம பசங்க இங்க பாக்கியா வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே சாதாரணமா போய் இந்த பேச்சை ஈஸ்வரிட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரி இங்க கோபியோட மனநிலையை சுத்தமா புரிஞ்சுக்காம இங்க பாரு கோபி அவனுங்க சொல்ற மாதிரிலாம் எல்லாம் விட முடியாதுடா. எப்பவுமே பசங்களை நம்ம தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இந்த பாக்கியா மாதிரி லூஸா விடக்கூடாது. நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம சொல்றத பசங்க கேட்டு லைஃப்ல நல்ல நிலைமைக்கு வர முடியும். இப்ப பாரு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்த வெளியில இப்ப பாரு என் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கல்ல, அதுதான் முக்கியம். அதே மாதிரி நம்ம பசங்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது மட்டும் தான் நம்மளோட திறமையே அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி அவங்க பசங்களை அவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒருதலை பட்சமாவே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க கோபிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவருமே சரிமா அதெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த குழந்தை விஷயத்தை பத்தியாவது நீங்க அதிகமா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே இங்க பாருடா நமக்கு கீழே இருக்க ஜென்ரேஷனுக்கு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். என் பேர பசங்களுக்கு நான் சொல்லாம யார் சொல்ல போறா? நான் சொல்றதுனால தான் அவங்க இன்னொரு குழந்தை பெற்று அவங்க லைஃப்ல ஒரு கூட்டு குடும்பமா வாழ முடியும்டா. இதை புரிஞ்சுக்காம நீ பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரம் கோபியுமே அம்மா இங்க பாருங்க ஆல்ரெடி எழிலுக்கும் அமிர்தாக்கும் தெரியும் அவங்க லைஃப்ல 2வது குழந்தை வேணும் தான், ஆனா இப்ப வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் தான் சொல்றாங்க. ஆனா அதை எதுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கோபி கேட்கிறாரு. ஆனா ஈஸ்வரியுமே அப்படிலாம் விடக்கூடாதுடா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு எதுக்காக நம்ம கூட்டு குடும்பமா இருக்கணும்? இந்த மாதிரி பெரியவங்க பேச்சு கேட்டு வாழ்ந்தாதான்டா அவங்க லைஃப்ல ஒரு நல்ல நிலைமை வரும். இப்ப பாரு ஒரு குழந்தை வயசு பெருசாகவும் ஒரு குழந்தை வயசு சின்னதாக இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி அவங்க சொல்றது மட்டும் தான் நியாயம் அப்படின்ற மாதிரி அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க கோபிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா எழில் வேலை இங்க கோபியை பார்த்துட்டு பயங்கரமா மிரட்டிட்டு போயிட்டாரு. ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி இதுக்காகவே இங்க கோபியுமே ஈஸ்வரியை பின்தொடர்ந்துகிட்டே இருக்காரு. ஏன்னா அவங்க போற இடம்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஈஸ்வரியை கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஈஸ்வரி பிரச்சனை ஆரம்பிக்கிறது இங்க செலியன் கிட்ட தான். செலியன் கிட்ட போயிட்டு என்னப்பா செலியன் இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீங்க தானே இருப்ப, ஏன்னா அடிக்கடி உங்க மாமனாரை பார்க்க போறேன்ட்டு மாமனார் வீட்டிலே போய் செட்டில் ஆயிடாத, அப்படியே போய் அங்கேயே செட்டில் ஆனா நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம பரம்பரையில யாருமே வீட்டோட மாப்பிள்ளைய போனதா பழக்கமே கிடையாது. நீ அந்த பழக்கத்தை உண்டு பண்ணிடாத, அதனால உன் அப்பாக்கும் அம்மாக்கும் மானக்கேடு தான் அப்படின்ற மாதிரி இங்க செலியனை ரொம்பவே வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஜெனியுமே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அவங்களும் ஈஸ்வரிட்டு வந்துட்டு இங்க பாருங்க பாட்டி ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எங்க அப்பா உடம்பு சரியில்லைங்கிறதுனால தான் அவர் பிஸ்னஸை பாத்துக்கிறாரு. நாங்க இன்னும் வீட்டோட மாப்பிள்ளையை செலியனை உட்கார வைக்கலாம் ட்ரை பண்ணல, அவன் கண்டிப்பா சுதந்திரமா இருக்கட்டு தான், பட் இருந்தாலும் பிசினஸை சமாளிச்சுக்கிறதுக்காக தான் அவர் வீட்டோட இருந்தாரு. அப்பா சரியானதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவர் பிசினஸ் அவர் பாத்துக்க போறாரு. நாங்க அங்கிருந்து கொஞ்சம் நகண்டு வந்துட போறோம். நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, நாங்க என்னமோ வந்து பிளான் பண்ணி செலியனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீட்டோட மாப்பிள்ளையை உட்கார வைக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரியை பார்த்து கேட்கறாங்க. ஆனா ஈஸ்வரியுமே இங்க பாரு ஜெனி உன் மனசுல எந்த எண்ணமும் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஆனா உங்க அப்பா அம்மா மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் இந்த மாதிரி நிறைய மனுஷங்களை பார்த்திருக்கேன். இப்படிதான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அந்த மாப்பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு டைரக்டா அங்க உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சு ஒரு பதவியை கொடுத்தோ இல்ல பணத்தை கொடுத்தோ வீட்டோட மாப்பிள்ளையவே உட்கார வச்சிருக்காங்க. அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுறது சொல்லு? அதுக்கு தான் முதல்ல பேசுறேன், நீ ஒன்னும் கோவப்படாத விடு அப்படின்ற மாதிரி இங்க ஜெனியும் ஹர்ட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் செல்லியனே ஹர்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் கோபியாலையும் இந்த விஷயத்துல எதுவுமே பேச முடியல. ஏன்னா ஈஸ்வரியை யாராலையுமே தடுக்க முடியல. அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் வந்து முட்டாள்தனமா பேசியே தள்ளுறாங்க. ஏன்னா அவங்க மனசுக்கு தோன்றது மட்டும் தான் நல்லது, மற்றவங்க யோசிக்கிற எல்லாமே கொஞ்சம் தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சிந்தனையை மற்றவங்களோட மைண்ட்ல புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது முடிச்சிட்டோன்னு அவங்க நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லாம மறுபடியும் அடுத்தபடியா அமிர்தா கிட்ட வராங்க. சொல்லப்போனா இப்போ எழிலுமே
உண்மையிலுமே வந்து ஷூட்டிங் வேலையா அவருமே வெளியில போயிருக்காரு. அப்ப அமிர்தா கிட்ட போயிட்டு, என்னாச்சு அமிர்தா, நேத்து சம்மந்தம் இல்லாம எழில் எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான், நான் என்ன நடக்கக்கூடாததை சொன்னேன், சொல்லப்போனா நீங்க அதை பிளான் பண்ணி தான் வச்சிருக்கீங்க, ஆனா அதை நீங்க இப்பவே பண்ணிருங்க, சொல்லப்போனா இப்பவே நீங்க குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னா நல்ல விஷயம் தானே, இப்ப அம்மா வீட்டுல இருக்கும்போது அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், எல்லா விஷயத்துக்கும் நாங்களும் உறுதுணையா இருப்போம்ல அப்படின்ற மாதிரி இங்க அமிர்தாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அமிர்தாவுமே, இல்ல பாட்டி, இந்த மாதிரி வந்து எழில் தான் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு படம் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துருவோம், அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த குழந்தைய பத்தி யோசிப்போம் அப்படின்ற மாதிரி நாங்க 2 பேருமே யோசிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க அமிர்தாவும் சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க கோபியுமே, அம்மா அதான் அமிர்தா சொல்றாள்லம்மா, எதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எழில நினைச்சு கோபி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் ஈஸ்வரியுமே இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்களுமே, என்ன இது, வீட்டில் ஒரு பெரியவங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதை நீ கேட்காம நீங்க ஏதோ முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க ஏதோ பேசி வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி எங்களை மதிக்காம பேசிக்கிட்டு இருக்க, என்ன மருதா நீ, அவன் தான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கானா, உனக்கு எங்க போச்சு அறிவு, எந்த குழந்தை பெற்றாலும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல கேப் விடக்கூடாது, நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இங்க அமிர்தாவை போட்டு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க அமிர்தாவால அந்த விஷயத்தை தாங்கவே முடியல, அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க யதார்த்தமா கிச்சன்ல இருந்து கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு டேரக்டா ஈஸ்வரியை பார்த்து வராங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க தேவையில்லாம என் பசங்க லைஃப்ல நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்க உங்க பையனோட லைஃபை மட்டும் பத்தி யோசிங்க, என் பசங்களோட லைஃபை நான் பாத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா ரொம்பவே கோபத்தோட பேசுறாங்க. உடனே இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, யாரு நீ பாத்துக்குவியா, நீயே ரெஸ்டாரண்ட் சொல்லி பணத்தை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க, நீ எப்படி உன் பசங்களையும் உன்னோட மருமகளையும் நீ பாத்துக்குவ, என் பேரன் பத்தி நான் தான் பார்க்கணும், என் குழந்தைங்களுக்கு நான் தான் எல்லாம் சரியா பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி என்னமோ அவங்களே பொறுப்பெடுத்துக்கிற மாதிரி பெரிய ஆள் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே, அம்மா சண்டெல்லாம் வேண்டாமா, சும்மா இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி அமைதிப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா ஈஸ்வரி அடங்குற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவுமே, இந்த இவ்வளவு பிரச்சனைக்கான முக்கியமான காரணமே உங்க பையன் தான், 2 மாசத்துக்குள்ள வீட்டை விட்டு காலி பண்ண போறோம், அதுக்குள்ள எங்க அம்மாக்கு துணையா என்னோட பசங்களை எல்லாரையும் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி தேவையில்லாத அதிக பிரசங்கத்தனை பண்ணிட்டாரு. இப்ப பாருங்க, என் பசங்களுக்கும் என்னோட மருமகளுக்கும் எவ்வளவு பிரச்சனை பாருங்க, நீங்க பேசுறதுனாலதான். ஏன்னா எப்பவுமே உங்க சைட்ல எது சரியோ அதை மட்டும் தான் பார்த்து பேசுறீங்க, மத்தவங்களோட எண்ணங்கள்ல இருந்து மத்தவங்களோட இடத்துல இருந்து நீங்க எதையுமே யோசிச்சு பார்த்து பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி எங்க பாக்கியா ஈஸ்வரிய வெறித்தனமா கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே ரொம்பவே டென்ஷனோட, நீ பேசாத பாக்கியா, முதல்ல உன் லைஃபுக்கு நல்லபடியா ஒரு துணை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் மறுபடியும் ராதிகா கிட்ட இருந்து நான் கோபியை பிரிச்சு மறுபடியும் கோபியை உன் லைஃப்ல சேர்க்கலான்னு பார்த்தா, ஆனா நீ கோபியை அனாதையா விட்டுட்டு நீ எப்பவும் போல தனிமையா, அதுவும் மட்டும் இல்லாம சுதந்திர பறவையா பறக்கணும்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா, உன்னால தனியா லைஃப் ஃபுல்லா சமாளிச்சிட முடியுன்ற நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா முடியவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நீ இன்னொருத்தரோட ஹெல்ப் பண்ண ஆடிதான் ஆகணும். அன்னைக்கு பாரு, நான் சொன்ன விஷயம் உனக்கு உண்மையிலுமே ரொம்ப உண்மையான விஷயம், அது மட்டும் இல்லாம அன்னைக்கே ஈஸ்வரி சொன்ன மாதிரி கோபியை கல்யாணம் பண்ணிருக்கணும்னு சொல்லி யோசிச்சு பாப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுமே பாக்கியாவுக்கு தேவையில்லாம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே லைட்டா ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சுட்டு, அப்படியே அத்தை, சொல்லப்போனா உங்க இடத்துல இருந்து நீங்க என்ன கணக்கு போடுறீங்க, என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன், எந்த அளவுக்கு என் மனசுக்குள்ள எவ்வளவு ஃபீலிங்ஸ் வச்சிருக்கேன், ஏன் இன்னுமே இந்த கோபியை வெறுக்கிறங்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த பாக்கியாவை கோபி ஏமாத்திட்டான்னு நினைக்கிறீங்களா? ஆனா நான் அப்படி நினைக்கல. என் கூடயே வாழ்ந்த என் கோபி எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த துரோகத்தை தான் என்னால ஏத்துக்க முடியாம இன்னுமே நான் கோபி கூட, அவர் கூட முகத்து கொடுத்து கூட என்னால பேச முடியாம ரொம்பவே வெறுத்து போய் சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நீங்க தான். நீங்க என்னைக்கு கோபிக்கு இவ்வளவு செல்லம் கொடுத்து அவரை சுதந்திரமா தெரிய விட்டீங்களோ அன்னைக்கே ஒரு முடிவெடுத்துட்டாரு. இந்த மாதிரி வந்து அடிமையா இருக்கிற பாக்கியா வேண்டாம், எல்லாரையும் அடிமை பண்ற ராதிகா தான் வேணுங்கிறத அவரே முடிவெடுத்தாரு. அப்படி எடுத்த முடிவுனாலதான் இன்னைக்கு மாமா இந்த இடத்துல உயிரோடு இல்ல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. மாமா மட்டும் இருந்திருந்தாரு அப்படின்னா உங்களை இந்த அளவுக்கு பேச விட்டுருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் எது சரி எது தப்பு அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க.